அடுத்து 12வது ஸ்லோகம். காங்க்ஷந்தக கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதः க்ஷிப்ரம் ஹி மானுஷலோகே சித்திர்பவதி கர்மஜா. கர்ம வினையின் பயனில் விருப்பமுள்ளோர் தேவதைகளை தொழுகின்றனர். ஏனெனில் இவ்வுலகில் வினைப்பயன் விரைவில் கிட்டுகிறது. விளக்கம். மனுஷனுக்கு புதிய கர்மம், புது புது செயல்கள் செய்ய உரிமை இருக்கு. செயலால பலனும் விளையுது. இது வெளிப்படை. பலன்கள் யாவுமே கர்மத்தால தான் உருவாகுது. அஹ் ஆஹ் இந்த எண்ணம் மனசுல எல்லாருக்கும் பதிஞ்சும் இருக்கிறதுனால பகவான் கிடைக்கிறதுக்கும் சில கர்மங்கள் உள்ளதாக மனுஷன் நினைக்கிறது உண்டு. பகவான் கர்மஜன்யம், அதாவது கர்மத்தால் அடையப்படுறவர் அல்ல. பகவானை அடையணுங்கிற ஆவல், அந்த ஆவலால லோக சுகபோக நாட்டமின்மை இதுகெல்லாம் உண்டாச்சுன்னா பகவான் கிடைப்பார். சத்சங்கம் போகணும், குரு தொடர்பு வேணும். உலகத்துல கூட சங்கம் வைக்கிறதுனால தான் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியுது. ஆன்மீக வாழ்க்கையில சத்சங்கம் உதவுது, உயர்த்துது. தேவதைகளை ஆசையோட வழிபடுவது மனிதனுடைய மந்த புத்தியை குறிக்கும். கிருஷ்ணர் அன்பாளர், வியாபாரி கிடையாது. வியாபாரி பணத்துக்காக பொருளை தரலாம். பகவான்கிட்ட உள்ள பரிவர்த்தனை எல்லாமே அன்பால நடக்கக்கூடியது. இந்த உலகு கர்ம பூமி. சொர்க்கமும் நரகமும் கர்மத்துடைய பலனை அனுபவிக்கக்கூடிய பூமி. போகம் வேண்டி தேவதைகளை பல பேர் தொழுறாங்க. பலனும் உடனே கிடைக்குது. பிரம்மசூத்திரத்துல இருக்கு, பலனை வழங்குபவர் பகவான் தான் அப்படின்னு இருக்கு. 3:2:39. அந்நிய தேவதைகளை சரணடைவதால கிடைக்கிற பலன் கூட பகவானால தரப்படுறது தான். ஆனா பூரண அறிவின்றி அந்த பலன் நுகரப்படுகிறது. அந்த பலன் மேலும் அந்த பலன்ல பக்க விளைவுகள் கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. எப்படி ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஜலதோஷம் இருக்கு, அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஆனா அது ஐஸ்கிரீம் வண்டி வர சத்தத்தை பார்த்து கதவை திறந்து வெளியே வரும்போது எதிர்த்த வீட்டம்மா தன்னுடைய குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கும்போது அது இந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா உனக்கு வேணுமாடா அப்படின்னு கேட்டு ஒன்று வாங்கி கொடுத்துட்டான்னா இது அங்கேயே வச்சு அதை சாப்பிட்றோம். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு நோய் இன்னும் முத்திரும். அப்போ தாய் நம்ம சரியாதானே கவனிச்சோம், என்னாச்சு அப்படின்னு பார்க்குறா. தாய்க்கு தான் தெரியும் எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அவளுக்கு தான் அந்த சம்பந்த உறவு இருக்கு. அது மாற்றாந்தாய், அவளுக்கு அது தெரியாது. இதே போல பகவான் கிருஷ்ணரோட தான் ஜீவனுக்கு ஆத்ம சம்பந்தம். அவருக்கு தான் எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். தேவதைகளுக்கு ஆத்ம சம்பந்தம், நமக்கும் தேவதைகளும் ஆத்ம சம்பந்தம் கிடையாது. மனைவி கணவன்கிட்ட இருந்து தான் புடவையை வாங்கி உடுத்தணும். அதுதான் சம்பந்தம். அடுத்தவர்கிட்ட இருந்து இருக்கக்கூடாது. அதை பகவானுங்க ஜாடையா சொல்றாரு.